நடமாடும் வியாபாரிகளின் உரிமைகளை பாதுகாத்து தருமாறு கோரி சுயதொழிலாளர்கள் சம்மேளனம் புறக்கோட்டை ஆல்கோட் மாவட்டத்தில் எதிர்ப்பு நடவடிக்கையொன்றை ஆரம்பித்தது. இதனால் ஆல்கோட் மாவட்டத்தின் போக்குவரத்து 25 நிமிடங்களுக்கு தடைப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறினார். நடமாடும் வியாபாரிகள் வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான அனுமதியை பிரதேச சபைகள் வழங்குவதில்லை. பஸ் தரிப்பிடத்தில் சீருடை அணிந்து வர்த்தகத்தில் ஈடுபட அனுமதிப்பதில்லை. நடைபாதை வியாபாரம் தடை செய்யப்பட்டுள்ளது. பின்னர் எதிர்ப்பாட்டக்காரர்கள் பேரணியாக கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்னால் வருகை தந்தனர். சுயதொழிலாளர்கள் சம்மேளன தலைவரின் தொலைபேசி கலந்துரையாடலின் பின்னர் எதிர்ப்பில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். இதேவேளை தேசிய நடைபாதை வர்த்தகர்கள் அமைப்பு உள்ளிட்ட மேலும் சில அமைப்புகள் அறிக்கையொன்றை வெளியிட்டு சுயதொழிலாளர்கள் சம்மேளனத்தின் சில அதிகாரிகளின் மோசடி நடவடிக்கைகள் காரணமாக சீர்குலைக்கப்பட்ட பிரபலத்துவத்தை மீள ஏற்படுத்துவதற்காகவே இந்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக குறிப்பிட்டது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் 27 கனிஷ்ட ஊழியர்கள் சங்கங்கள் இணைந்து இன்று எதிர்ப்பில் ஈடுபட்டனர். 5 கோரிக்கைகளை முன்வைத்து இந்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கடந்த 2 வருடங்களாக சுகாதாரத்துறைய நிர்வாகத்தை 2ஆக பிரித்தனர். உயர் தரங்களுக்கு பாரிய அளவில் கொடுப்பனவுகளை அதிகரித்ததுடன் கனிஷ்ட மற்றும் கீழ்மட்ட தரங்களில் உள்ளவர்களுக்கு 5% கொடுப்பனவுகளை அதிகரிக்கவில்லை. அதனால் இந்த கோரிக்கைகள் தொடர்பில் கருத்தில் கொள்ளுமாறு நாம் தெளிவாக கூறுகின்றோம். எதிர்ப்பில் ஈடுபட்டவர்கள் தேசிய வைத்தியசாலையில் இருந்து சுகாதார அமைச்சு வரை பேரணியாக சென்றனர். இதனால் அதனை அண்மித்த வீதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். ஜனாதிபதி செயலகத்திற்கு அனுப்புவதற்காக மனுவொன்றை சுகாதார அமைச்சின் செயலாளரிடம் ஒப்படைத்த பின்னர் அவர்கள் கலைந்து சென்றனர்.